புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைப்பழகும், வானவீதியில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும், பருவமகள் நினைவினிலே கனவு வரும், இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே, உலா போகும் மேகம் கனா காணுமே, நிலா காணுமே வானமே. ஓகே, சோ இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. சூப்பர் தீப்தி, என்ன அழகழகா பாடுற, சாஸ்திரா பாடுற, ஹீரோயின் மாதிரி இருக்கேனா? அதெல்லாம் சொல்லலாம். பாட்டு பாடுறியே, என்ன விஷயம்? பேசிக்கலா சாங் மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல அதாவது பிறப்புலேயே ஒரு சில பேருக்கு ஒரு திறமைகள் இருக்கும். அந்த மாதிரி திறமையான குழந்தையாவே பிறந்து வந்தேன் நான். என்ன பிறந்து வந்த இயற்கையில கத்துக்கிட்டே வருவாங்களே, எதுவுமே கத்துக்காம சொல்லி கொடுக்காம அதை இயற்கையில மாதிரி நீங்க? அப்படிலாம் கிடையாது. பிறக்கும் போதே அவங்க வந்து எனக்கு ஆக்சுவலி திறமை அப்படின்னு தான் பேரை வைக்கலாம்னு நினைச்சாங்களாம். ஓ, தீப்தி வேணாம் திறமை. சரி, அப்புறம் அது வைக்க முடியாதே, ஒரு அழகான பொண்ணா பிறந்துட்டேன்றனால தீலையே பார்த்தப்போ தீப்தின்னு வச்சுட்டாங்க. வச்சுக்கலாம்ல? அப்படிலாம் வைக்க முடியாது, வேணாம். சரி, அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா, நானே ஒரு செலிபிரிட்டின்றப்போ எங்க அம்மாவை பத்தி நினைச்சேன், கேட்டுறேன். சரி சொல்லுங்க. எங்க அம்மா வந்து ஒரு சிங்கர் சார். சரி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா SPB சார், MSV சார் கூட எல்லாம் வந்து பாடி இருக்காங்க. பேர் என்ன? சுதாவல்லி. சுதாவல்லி ஒழுங்கா நல்லபடியா பாடினனால இந்த வள்ளி வந்து ஏதோ 4 லைன் நல்லா பாடுறாங்க. அதானே சார்? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? என்ன புலி? பாடும் புலி. ஓஹோ, சரியா? சோ அந்த மாதிரி தான் நானும் ஒரு அழகான திறமையான பெண்ணா வந்து பிறந்தேன். நல்லா பாடுறது, அழக திறமை எல்லாம் அது அப்புறம். சரிங்களா? இன்னைக்கு என்ன கிழமை சொல்லு? இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஆமா, நான் வெள்ளிக்கிழமை இந்த செட்டுக்கு வந்தே பல மாதங்கள் ஆன மாதிரிலாம் இருக்கு. இந்த மாசம் ஃபர்ஸ்ட் 3ஆம் தேதி என்னமோ பண்ணோம், அந்த பீரியட்ல பண்ணோம். ஓ, அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இந்த எலெக்ஷன் பிஸில வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிப்பீட் போட்டுட்டோம். இந்த வெள்ளிக்கிழமை முதல் வாரம் பண்ணோம், அதோட கடைசி வாரம் பண்றோம். ஆமா ஆமா. இன்னைக்கு என்ன விளையாட்டு? இன்னைக்கு வந்து பொதுவாவே வந்து வெள்ளிக்கிழமைனா நம்ம வந்து என்ன விளையாடுவோம்? சொற்கள் வச்சு ஏதோ பண்ணுவோம். கேம் பேர் தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுமா. சரி விடுங்க, நானே சொல்றேன். எதுக்கு தான் இத்தனை நாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் சொல்லுக்குள்ள நில்லு. சொல்லுக்குள்ள நான் சொன்ன கேட்டது என்ன? இந்த சொல்லுகள் எல்லாம் சொல்றாங்கல்ல, கரெக்ட் தான். நீங்க கரெக்டான வார்த்தை சொல்லுங்க. நிறைய சொற்களை பத்தி பேசுறதுனால சொல்லுக்குள்ள நில்லு. நிக்கிறதுனால நிக்கிறோம், நில்லு. சொல்லுன்னா சொல்றது. இப்ப சொல்லுக்குள்ள நில்லுக்கு என்னதான் வேணும்? அதையாவது சொல்லுங்க. நிக்கிறது வேணும். அட என்னங்க பப்பிமா, நீங்க குடுவை எல்லாம் போடுங்க பப்பிமா. இவர்கிட்ட சொல்லி வேஸ்ட். நீங்க குடுவை போடுங்க. வந்துருச்சா? 4 குடுவை வந்துருச்சு. ஆமா, 4 குடுவைக்குள்ளேயும் பல எழுத்துக்கள் இருக்கு. ஒரு குடுவையில ஒரு டாபிக் இருக்கும். ஆமா, நம்பர்ஸ் கொடுத்துட்டதால போன் காலர் வந்து அவங்க என்ன நம்பர் கேக்குறாங்களோ அதுக்கப்புறம் டாபிக்கை வந்து தீப்தி அக்கா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கவுண்டிங் போட்டுட்டு அவங்க பேசலாமா? சரிங்களாமா? ஓட்டுலாம் போட்டீங்களா? நேத்து ஓட்டுக்கு அந்த ஓட்டு தனிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மூஞ்சி பார்த்தா தெரியுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் காலர் போயிடலாமா? சரி. ஹலோ ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறது? வணக்கம் சார். வணக்கம்மா. ஈரோடு மாவட்டத்துல இருந்து ஆசியா பேசுறேங்க சார். ஆசியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். முன்னவே நான் கால் பண்ணிருக்கேங்க சார். ஆமா ஆமா. கற்பூர புத்தி. ஆமா ஆமா. எப்படி இருக்குது? எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கைலாம்? பரவாயில்லைங்க சார், நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. வெயில்லாம் சௌக்கியமா இருக்குதா? ஆமாங்க சார், வெயில் ரொம்ப வெயிலா இருக்குங்க. சரி, என்ன சாப்பிடுவீங்க வெயிலுக்கு? வெயிலுக்கு கம்மங்கூழ் சாப்பிடுவாங்க சார். கருவாடு வச்சு சாப்பிடுவீங்களா? கம்மங்கூழ். அப்புறம் தர்பூசணி, வெள்ளரி பழக்காய், அந்த மாதிரி ஏதோ சாப்பிடுவாங்க. ஆமா, இந்த ஊர்ல வெள்ளரி பழம். சென்னையில போனா வெள்ளரிக்காய் கேட்டா அதே ஒரு அமௌண்ட் சொல்றாங்களா? கம்மியா இருக்குங்களா வெள்ளரிக்காய்லாம்? இங்கெல்லாம் பரவாயில்லைங்க. வெள்ளரி பிஞ்சு இருக்கு, வெள்ளரிக்காய் ரெண்டுமே இருக்குல்ல. வெள்ளரி பழம் இருக்குல்ல தனியா, வெள்ளரி பழம். ஆமாங்க சார். வெள்ளரி காய் தான் சாப்பிடுவாங்க. வெள்ளரி சின்ன சின்ன பீஸா இருக்கா சாப்பிடுவீங்களா? ஆமாங்க சார். என்ன பண்றாங்க குழந்தைங்கலாம்? குழந்தைங்கெல்லாம் இருக்காங்க சார், லீவ் விட்டுருக்காங்க. லீவ் விட்டாங்க. செம்ம ஜாலியா இருப்பீங்களா? போக முடியலங்க, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளில எங்கேயும் போக முடியல. சரி, கேம் பாத்துருவோமா மேம் நம்ம? சரிங்க. இன்னைக்கு என்ன கேம்?
விருப்பம் போல விளையாடு, சொல்லுக்குள்ள நில்லு. எஸ், ரெண்டுமே சொன்னீங்க பாரு. அதுதான் உங்களுக்கு வாழ்த்து நான் சொல்லிட்டு இன்னைக்கான 4 குடுவை வந்திருக்கு பாருங்க. என்ன பாக்ஸ் வேணும்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 குடுவை இருக்குது. நீங்க நம்பர் சொன்னீங்க, அந்த குடுவைக்கான டைட்டில்ல அக்கா சொல்லுவாங்க. சரிங்க சார். ஆமா சொல்லுங்கம்மா. 2 நம்பர் 2 அக்கா. ஓகே, நம்பர் 2 அண்ணா. பாக்ஸ் நம்பர் 2ல உங்களுக்கான டாபிக் வந்து ராகங்கள். ராகங்கள் 16 உருவான வரலாறு. ஓகே, அது மாதிரி ஆமா, நிறைய ராகங்கள் இருக்கும்ல. ஆமாங்க. அது மாதிரி முதல் எழுத்துக்களை நாங்க அந்த டப்பாக்குள்ள போட்டுருக்கோம். உங்களுக்கு அதை நீங்க பார்த்து என்னென்ன ராகங்கள் சொல்லணும். சரிங்களா? ஓகே, அந்த எழுத்தை வச்சு தான் சொல்லணும். பப்பிமா டைமரை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க பப்பிமா. அப்புறமா நான் சொல்லிடலாம். சொல்லுங்களா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன ராகங்கள் சொல்லுங்க. ராகங்கள் பேரை சொல்லலாம். ஆமா, ராகங்கள் பேருங்களா? ஆமா, அங்க நம்பர் எழுத்து கொடுத்துருக்கோம்ல. எந்த எழுத்துல வேணாலும் வரலாங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த எழுத்து, அதுக்கு தானே அந்த அந்த எழுத்து கொடுத்துருக்கோம். பாக்ஸ்க்குள்ள எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆகுற ராகங்களோட பேரு. அது பாக்ஸ் தெரியலீங்களா? இதுங்களா? ரெண்டாவது பாக்ஸ் வந்துருச்சு பாருங்க. கோடி ராகங்க. அப்புறம் தெரிய மாட்டேங்குதுங்க. யூசிங் சார் அதிகமா ராகமல்ல. பைரவி. ஓகே, பூபாலம். பைரவி பூபாலமா? பூபால ராகம். ஓகே, அப்புறம் சரி, ஓகே, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. சரி, ராகங்கள் நிறைய இருக்குது. நம்ம இங்க எழுத்து கொடுத்ததுல இருந்து அது வர ராகங்களை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றது மாதிரி நீங்க எத்தனை ராகங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பப்பிமாட்ட கேட்டாக்கா சொல்லுங்க. எவ்வளவு ராகம் கண்டுபிடிச்சிருக்காங்க? சோ 2 ராகம் வந்து அவங்க கரெக்டா சொல்லிருக்காங்க. சூப்பர் மேம், வாழ்த்துக்கள் மேம். முதல்ல வாழ்த்துக்கள். ராகங்கள் தெரியாதுன்னு சொல்லிட்டு 2 ராகங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க பாருங்களா? அதுதான் வாழ்த்துக்கள். நம்ம இது மாதிரிலாம் கத்துக்கலாம் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன எழுத்து விளையாட்டுகள் போடுறோம். சரிங்களா? சரிங்க சார். ரொம்ப 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 நன்றி மேம் கால் பண்ணது. தொடர்ந்து ஷோஸ் பாருங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். 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 யாரு பேருங்க? என்ன சிரிப்பா இருக்கு ஒரே? யார பத்தி? எனக்கு லைன் கிடைச்சோனே சிரிப்பு இருக்கு, அவ்வளவுதான். ஆஹா, சந்தோஷத்துல சிரிக்கிறீங்களோ? ஆமா. இல்ல, என்ன பார்த்து சிரிச்சிருக்காங்க. என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? அப்ப தப்பு இல்ல. நானா? என்ன பார்த்து சிரிக்கிறீங்க நீங்க? உங்களை பார்த்தா நீங்க எம்ஜிஆர் மாதிரி ட்ரெஸ் போட்டு கண்ணாடி எல்லாம் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு இங்க வேற ஆளா மாறிடுறாரு. அப்படியா? ஆமா, எம்ஜிஆர்னு சொன்னோடனே பாத்தீங்களா பாத்தீங்களா? உங்க பேர் என்ன? அவர் ஒரு பெரிய மகான் இல்லையா? ஆமா, எவ்வளவு ஜாம்பவான பேர் எங்களுக்கு சேர்க்கறீங்க பாத்தீங்களா? எனக்கு எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு பிளெஸிங்ஸ். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே. அதுதான். உங்க பேர் என்ன? உங்க பேர் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அன்னக்களஞ்சியம். அன்னக்களஞ்சியம். நீங்க கூப்பிட்டிருக்கீங்க தானே ஆல்ரெடி? ஆமா ஆமா. ஆஹா, எந்த ஊரு? தூத்துக்குடி. எனக்கு குற்றாலம் பக்கம் வாசுதேவநல்லூர். வாசுதேவநல்லூர், தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். நல்ல வெயில் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க தென்காசில. மழையும் பெய்யுது, வெயிலும் இருக்கு. குற்றாலத்துல சீசனா? ஆமா, கொஞ்சம் தண்ணி குறையாதான் உள்ளதுன்னு சீசன் ஆரம்பிக்கல. குற்றால அருவி போல குளிக்கத்தான் இருக்குது. அந்த மாதிரி மேம் நம்ம வந்து கேம்க்குள்ள போயிடலாம். என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. சொல்லுங்க சொல்லுங்க. சரியா, உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? அந்த பாக்ஸ் சூஸ் பண்ணுங்க. 1 2 3 4 இருக்குது. நம்பர் வந்து 1 2 3ல சொல்லணுமா? ஆமா, சொல்லுங்க. டைட்டில் சொல்லுவாங்க அக்கா. ஒண்ணுமே நீங்க ஆல்பம் போடல, எப்பவும் போடுவீங்க. 4 பாக்ஸ் இருக்கு. என்ன வேணும்? 1 2 3 4 இருக்கு. 4 போடுங்க. 4 போடுங்க. ஓகே, பாக்ஸ் 4 வந்து உங்களுக்கான டாபிக் வந்து மருத்துவ சொற்கள். இப்போ அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு சில எழுத்துக்கள்லாம் வந்து நல்லா மிதந்துட்டு இருக்கா? ஆமா. அந்த எழுத்துக்கள்ல ஸ்டார்ட் ஆகுற மருத்துவ சொற்களை வந்து நீங்க கரெக்டா சொல்லணும். ஓகேவா? ஆமா, உங்களுக்கான டைமர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குற்றால அருவி போல குளிக்கத்தான் இருக்குது. மருத்துவ டாக்டர் சொல்லணுமா? மருத்துவ நோயை சொல்லணும். நோய் அந்த எழுத்துக்களை பார்த்து மருத்துவம் நிறைய இருக்குல்ல. உதாரண தலைவலினா தான் போட்டிருப்போம். அலி சார். அடுத்து நம்ம காக்டீசன். அடுத்து நம்ம தொண்டை ஆக்சனு. கிட்னி ஈனா வந்திருக்கா? இல்ல, அப்படி நீங்க யோசிக்க தெரியுமா? இதுதான் கரெக்ட். நீங்க கரெக்டா யோசிக்கிறீங்க. ஆனா வந்து சொல்லணும். ஈனா என்ன இருக்குது? ஈல நிறைய வார்த்தைகள் இருக்கு. அது மாதிரி சொல்லுங்க. ஊனா என்ன? நுரையீரல் அப்படி இல்ல உள்ள பாதிப்பு மெடிசன் உண்டு. ஓகே, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போச்சு. ஆமா ஆமா. இப்போ வந்து கால என்ன நிறைய வியாதிகள் இருக்குல்ல, கா வரிசைகள் அது மாதிரி இருக்குல்ல.
அந்த மாதிரி சொல்லணும். அது மாதிரி தான் நம்மளுக்கு வியாதிகள் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒண்ணு தலைவலி, ஆமா. தொண்டைவலி. இப்பெல்லாம் தலைவலி தொண்டைவலியே வியாதியாயிடுச்சு. தலைவலி தொண்டவலி அது மட்டும் தான் தெரியுது நம்மளுக்கு. தெரியுது. மெடிசன் இது நம்ம மெடிசன்ல போய் நேரா ஹாஸ்பிடல்ல போனா அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்க நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. எம்பிபிஎஸ் படிக்கணும். நாங்களாம் பழைய படிப்பு. இல்ல படி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். நம்ம டாக்டர் என்ன சொல்றாங்க புரிஞ்சதுக்கான இந்த மாதிரியான சொற்களை போட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓ இது மாதிரி வியாதி இருக்குதா. ஆமா ஆமா. நிறைய வியாதி உண்டாகிட்டு இருக்கு. படிப்பும் கூடிடுது. ஆமா ஆமா ஆமா. ஓகே மேம், தொடர்ந்து நீங்க இதே மாதிரி ஷோ சிரிச்சிட்டே இருங்க. சிரிச்சிட்டு எங்களை பாராட்டிட்டே இருங்க. ஆமா, பாராட்டிட்டே இருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கேம்ஸ் விளையாடி கத்துக்கலாம். ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஓகே, சோ இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம ஆல்ரெடி சொல்லுக்குள்ள எல்லாம் தீவிரமா விளையாடிட்டு இருக்கோம். விளையாண்டோம். சரி, நான் வந்து ஆரம்பத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டீங்க? என்ன சார், மாச ஸ்டார்டிங்ல ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு கேம் விளையாடுறோம், மாச கடைசியில இப்போ ஒரு கேம் விளையாடுறோமேன்னு. அதான் சொன்ன அந்த எலெக்ஷன் இருக்கிறதுனால சில நான் பிஸியா இருந்ததுனால நம்ம கேம்பெயின்லாம் போனோம்ல, பண்ண முடியல. சோ ஒரு வாரத்துக்கு வின் பண்ணீங்களா? அதெல்லாம் சொன்னியா நீனு? எங்க நான் வந்தா தானே, என்னதான் நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. சரி, 6ஆம் தேதி வின்னர் யாருன்னு சொல்லலாம். 6ஆம் தேதி? ஆமா, 6ஆம் தேதி வந்து திங்கக்கிழமை நம்ம என்ன கேம் விளையாடுவோம்? வீலுக்குள்ள ரீல். சோ அன்னைக்கு வின் பண்ணவங்க வந்து நர்மதா ஃப்ரம் திருவள்ளூர். நர்மதா ஃப்ரம் திருவள்ளூர் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஆமா அப்படியே டியூஸ்டே 7ஆம் தேதி டியூஸ்டே வந்து க்ளூ பாக்ஸ். சோ அதுல வின் பண்ணவங்க சுகுணா தேவி ஃப்ரம் திண்டுக்கல். வாழ்த்துக்கள் சுகுணா தேவி ஃப்ரம் திண்டுக்கல். சரி, அப்புறம் அதுக்கப்புறம் 8ஆம் தேதி வெட்னஸ்டே உங்க டேன். ஆமா, திரைப்புதூர்ல வந்து வின் பண்ணவங்க தாரா ஃப்ரம் கன்னியாகுமரி. நீங்க பேசுனாங்களா? அப்படியா? அவங்க தான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் தாரா. சரி, அதெல்லாம் விடுமா. அந்த வாரம் முடிஞ்சு போச்சு. அப்ப வேலைக்கிழமை பண்ணல, கூப்பிட்டு வரல, வெள்ளிக்கிழமை கூப்பிட்டு வரல. சரி, திங்கக்கிழமை வாங்க. அடுத்த வாரம் திங்கக்கிழமை 13ஆம் தேதியா? 13ஆம் தேதி மறுபடியும் அதே வீலுக்குள்ள ரீல். அன்னைக்கு வின் பண்ணவங்க வந்து கவிதா ஃப்ரம் திண்டிவனத்துல இருந்து கவிதா. வாழ்த்துக்கள். செவ்வாய்க்கிழமையே வரல. ஏன்னா இன்னைக்கு தமிழ் நியூ இயர்ல என்ன பண்ணீங்க? அன்னைக்கு போடவே இல்லையா? ஆமா, ரிப்பீட் போட்டீங்களா? தமிழ்ல ரிப்பீட் கிடையாதுமா. அன்னைக்கு வந்து வேற ஷோ, அதாவது ஸ்பெஷல் ஷோ பண்ணனும். நம்ம ஷோ பண்ண முடியல. சரியா? சரி, ஓகே. 15ஆம் தேதி வெட்னஸ்டே வந்து வின் பண்ணிருக்கறவங்க தனம் ஃப்ரம் தென்காசிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம அதே மாதிரி ஆயிடுச்சு. இந்த வாரத்துக்கான வின்னரை அத நம்ம கடைசில சொல்லலாம். எப்படி ட்விஸ்ட் வைக்கிறீங்களா? ட்விஸ்ட். சரிங்க. சரி, அப்ப இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணனும்? காலர்ஸ்குள்ள போயிடலாமா? சரி, போயிடலாம். சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறது? நான் தாம்பரம். பேரா? அமுதா ஃப்ரம் தாம்பரம். அப்படி, தாம்பரத்துல இருந்து அமுதா பேசுறீங்க. தாம்பரம் என்ன ஸ்பெஷல்? என்ன ஏன் இவ்வளவு சோர்வா பேசுறீங்க? டல்லா என்னம்மா? என்ன ஸ்பெஷல் புரியல, காதுல கேட்கல எனக்கு. இருந்தாலும் நல்ல ஸ்பெஷல் ஏதோ சொல்லிருக்கீங்க. என்ன சாப்பிட்டீங்க? என்ன டிபன்? இட்லி தான். மத்தியானம் சாப்பாடு அது ரெடியா இருக்கு. மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு இதெல்லாம் மேல ஊத்திக்க மாட்டீங்க, தொட்டுக்க மாட்டீங்க, கட்சிக்க மாட்டீங்க, எதுவும் கிடையாதுல்ல? அப்பளம் தான் கட்சிப்பீங்க. சரி, இப்போ இதே அதிரடியான பதில நீங்க வந்து கேம்ல குடுக்குறீங்களான்னு பாத்துடலாமா? சரி, அக்கா ஏதோ சொல்றாங்க. சொல்லுமா. உங்களுக்கான பாக்ஸ் என்னன்னு சூஸ் பண்ணுங்க. என்ன பாக்ஸ் வேணும்? நம்பர் என்ன வேணும் சொல்லுங்க. நம்பர் 3. 3ஆம் நம்பர் பாக்ஸ்ல உங்களுக்கு இருக்கிற டாபிக் தமிழ் நாவல்கள். ஓகேவா? தமிழ் நாவல்கள் தான் உங்களுக்கு இருக்கிற டாபிக். இப்போ இந்த 3ஆம் நம்பர் பாக்ஸ்குள்ள ஒரு சில எழுத்துக்கள்லாம் வந்து மிதந்துட்டு இருக்குல்ல, அந்த எழுத்துக்களோட ஸ்டார்ட் ஆகிற அந்த இதுல இருந்து தமிழ் நாவல்களோட பேர் வந்து சொல்லணும். ஓகேவா? சோ உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆகுது. பப்பிமா, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க வந்து டிவி வால்யூம் வந்து தயவு செஞ்சு கம்மி பண்ணிடுங்க, மியூட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் பேசுறது எனக்கே கேக்குது. எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லுமா. எக்ஸாம்பிள் வந்து சொல்லட்டுமா? சொல்லுங்க. இதுல இப்போ ஆ போட்டுருக்குது, அந்த மாதிரி ஒரு நாவல். கா போட்டா என்ன? அதுல கா ஓடுது இல்ல? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். அதுலயே இந்த இதுலயே சொல்றேன். கானா கடல் புறா, நாவல் பேர் கடல் புறா. சோ அதே மாதிரி நிறைய இருக்கு பாருங்க. 9 இப்போ 10ல 9 ஒன்னு சொல்லிட்டேன். 9 இருக்குது. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடல் புறான்ற நான் சொல்லிட்டேன். புறா கொக்குலாம் கிடையாது. இது வந்து நாவல்களோட பெயர். உங்களுக்கு நீங்க ஓகே டைம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. இது ஒண்ணு இல்லங்க, நம்ம நாவல் நிறைய நாவல் இருக்குல்ல, அது ஒரு பேர்களை தான் சொல்ல சொன்னாங்க. இந்த எழுத்துக்களை வச்சிட்டு நோ ப்ராப்ளம். ஆமா,
ட்ரை பண்ணாங்க நம்ம அதுக்கு அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நீங்க ஷோஸ் பாருங்க. ம். ஸோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ 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 வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் மேலூர்ல இருந்து பேசுறேன். மேலூர்ல இருந்து. உங்க பேரா? பானு. பானு. சொல்லுங்க, டிஃபால்ட்டா ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க பானு, நான் பாலுன்னு சொல்வார் அவரு. ஆ. அதுதானே? அதான் அதான் அதான். சரியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் வைஃப். ஓகே. குழந்தைங்க இருக்கா? இருக்கு. எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க. என்ன பண்றாங்க? குழந்தைங்க. நீங்க இப்ப பேசும்போது கவுண்டமணி மாதிரியே இருக்கு. ஐயோ ஆண்டவா, இன்னும் வேற என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாமே நம்ம பாலா சருக்கு பொருத்திடலாம். கொஞ்சம் அந்த மாதிரி பேசிக்காமீங்க. என்னம்மா என்ன செஞ்சு காட்டணும் சொல்லுங்க. கவுண்டமணி மாதிரி பேசிக்காமீங்க. என்ன பேசணும் சொல்லுங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறீங்க நீங்க. அவங்கள கேளுங்க. அவங்கள என்னத்த கேட்கணும்? அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அழகா இருக்கீங்களா? Thank you, thank நான் ரொம்ப இதெல்லாம் சொல்லுவான்னு எனக்கு தெரியாதுமா. அவங்க உங்ககிட்ட சொல்லி என்கிட்ட சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்க அப்ப நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு. அவங்களுக்கே புரியல போகுது என்னன்ட்டு. சரி மேம், என்ன நம்பர் வேணும் சூஸ் பண்ணுங்க மேம். உங்களுக்கு 4 பாக்ஸ் இருக்கு. என்ன பாக்ஸ் வேணும்? நம்பர் 4. நம்பர் 4. நம்பர் 4க்கான தலைப்பை அக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 4 வந்து மருத்துவ சொற்கள். ஓகேவா? அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த எழுத்துக்களை வச்சு மருத்துவ சொற்களை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். நான் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா, தலைவலி தான் தா போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன மருத்துவ சொல் ஞாபகம் வருது சொல்லுங்க. ஞாபகம் வருதா சொல்லுங்க. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. காச நோய், தலைவலி, ஆஸ்துமா. காச நோய், தலைவலி, ஆஸ்துமா. ஆஸ்துமா. அங்க ஆவே இல்லையே, எப்படி ஆஸ்துமா இருக்கு? இருக்கு. எந்த இருக்குல்ல? ஓகே ஓகே, அதுக்கு நாங்க அல்சர். ஏதோ ஒண்ணுதான் வரும். ஊராதன இருக்குங்க. அல்சர். வயிற்று வலி. வயிற்று வலி. காச நோய், அல்சர். காச நோய் தான் சொல்லிட்டீங்களே. டக்குனு அது இருக்குது. பாருங்க. தலைவலி. தலைவலி. தலைவலியா? தலைவலி தான் பாலா சாரே சொல்லிட்டாரு. சொல்லிட்டேன். கா சொல்லிட்டேன். கா சொல்லிட்டு பா எங்க சொன்னீங்க? பாவே இல்லையே. பான்னு நான் சொல்லல. கா ஆ கா. கா ஆ கா அப்புறம் அவளோட 3 எழுத்து தான். 3 எழுத்து தான் சொன்னீங்க. சரி ஓகே. உங்களுக்கான டைமும் முடிஞ்சிருச்சு. கரெக்ட் தான். ஆனா வந்து சரி ஓகே, அது நாங்க கரெக்டாவே எடுத்துக்கிறோம் அத. ஆனா வந்து அங்க தாள நாங்க வேற யோசிச்சோம். தடுப்பூசி. ஆமா. இப்ப நான் ஆளை வந்து நீங்க அல்சர்னு சொன்னீங்க, நான் அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவேன். சோ இது மாதிரி ஐடியா நிறைய இருக்குல்ல. அப்ப டக்கு டக்குன்னு சொல்லிருந்தாங்க. ஆமா. அப்படி சொல்லும் போதுனே உங்களுக்கு நிறைய ஐடியா தெரியும் நாங்க சொல்லுவோம். இப்ப காலை சொன்னீங்க, காச நோய் சொன்னது ஒத்துப்பேன் நான். அதுல வேற காலை இருக்குன்னு காமாலை, மஞ்ச காமாலைன்றது மஞ்சள் வராது, மா வராதுல்ல. சோ காச நோய்ன்றது கரெக்டான விஷயங்கள். சோ நீங்க ஒன்னு சொல்லிருக்கீங்க கரெக்டா. ஆமா. மொத்தம் நல்லதா சொல்லிருக்கீங்க. நான் வந்து நம்ம லிஸ்ட பார்த்துட்டு யார் வேணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே மேம். 3 கரெக்ட் இல்லையா? 3 கரெக்ட் தான். ஆனா வந்து எங்க லிஸ்ட்ல அது வரல. ஆமா, நாங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருப்போம்ல. நீங்க எங்களுக்கு உங்க லிஸ்ட் என்கிட்ட காமிச்சிரணும்ல. ஆமா, காமிச்சிட்டு அப்புறம் நாங்க சொல்றதே சொல்ல முடியும். ஆமா, உங்களுக்கு நான் இது ஆன்சர்னு காமிச்சிட்டு இது நீங்க ஆன்சர் அப்படியே சொல்லுங்கன்னு சொல்ல முடியுமா நான்? ஓகே மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகேவா? தொடர்ந்து இருங்க சொல்லுவாங்க யார் வின் பண்ணு. மேல பப்பிமா சொல்ல நம்ம பதில் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சொல்லுவோம். இதுக்கு அப்புறம் 5 காலர் பேசினாங்களா, யார் கம்மி டைம்ல வின் பண்ணிருக்காங்களோ, நிறைய சர்க்கிள் சொல்லிருக்காங்களோ அவங்கள வின்னர் நாங்க சொல்லுவோம். சரிங்களா? சரி சரி. ஓகே மேம். நன்றி 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 நன்றி. சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ 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 ஹலோ. யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் மேகலா கொளத்தூர்ல இருந்து பேசுறேன். கொளத்தூர்ல இருந்து. இதேதான் நம்ம முந்தனத்து பேசணும்னு நினைக்கிறேன். கொளத்தூர்ல இருந்து மேகலா. ஃபர்ஸ்ட் டைமா இல்ல ஆல்ரெடி கால் பண்ணி? சரி ஓகே, வாட் எவர் இட் இஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தீப்தி பாடுறது ரொம்ப அருமையா இருக்கு. Thank you. ரொம்ப நன்றி மேம். நான் எப்படி இருக்கேன்? நான் என்ன பத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல? உங்களுக்கு பிடிக்காதுல்ல என்ன பத்தி? என்ன பிடிக்காது உங்களுக்கு? பாலா இருந்தாதான் நிகழ்ச்சியே நல்லா இருக்கு. ஐயோ அவ்வளவுதாங்க வாழ்க்கை. கண்டிப்பா சொல்றேன், பாலா இருந்தாதான் நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாராட்டுறேன் உங்களுக்கு, பாராட்டுறேன். நல்லா இருக்கு, நல்லா அதான். என்ன சார் நீங்க கால் பண்ண சொன்னீங்களா என்ன? சார் அதெல்லாம் மக்கள் தானா சேர்ற கூட்டம் சொல்லுவாங்களா, அவங்க தான் இவங்க. சரி ஓகே மேம். உங்களுக்கு வந்து என்ன நம்பர் வேணும்? சரி, கேம் விளையாடலாம். பாட்டு பாடுறீங்களா நீங்க? கேம் விளையாடுறீங்களா பாட்டு பாடுறீங்களா? நான் பாட்டு பாடுறேன். பாட்டு பாடுங்க, கேம் வேண்டாம். சரியா? சரி நீங்க பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுங்க. அன்னில் மலர்ந்தன ரோஜா
ரோஜா கண்வளராயன் ராஜா அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்வளராயன் ராஜா வானிலே ஒளி வீசவே வந்தவனே கண்வளரா என் வானிலே ஒளி வீசவே வந்தவனே கண்வளரா நீங்க இப்படியே பாடி வச்சுக்க தூங்கிடுவேன். எவ்வளவு அழகா பாடி தூங்க வைக்கிறீங்களா நீங்க? நான் இன்னும் ஜாலியா பேசலாம் பார்த்து தூங்க வைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க? சரி, வாழ்த்துக்கள். நீங்க ஒரு வாரம் வந்து உங்களுக்கு பாட்டு பாடி காமிச்சீங்கன்னா விளையாட செய்யலாம். பாடு இன்னைக்கு வந்து விளையாட முடியாதுல, பாட்டு பாடுறீங்க சூப்பரா. ஆமா ஆமா கரெக்டா. நீங்க நீங்க அடுத்த வாரம் பாடுறீங்க என் கூட வந்து, சரிங்களா? கண்டிப்பா நான் வந்தா பாடுறதுக்கு தான் வருவேன். நீங்களும் தீப்தியும் சேர்ந்து டியூட் பாடலாம் ஒரு நாள். ஓ கண்டிப்பா. சரிங்களா? ஓகே மேம். ஓகே, ரொம்ப நன்றி பாடுனதுக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே சார், இப்போ வந்து நம்ம இந்த வாரத்தோட வினர்ஸ் வந்து பாத்துடலாமா? சொல்லலாம். இந்த வாரம் வந்து ஆமா மண்டே திங்கக்கிழமை வந்து நோ வின்னர். ஏன் இல்ல? ஏன் இல்லனா நீ தப்பா क्वेश्चन கேட்டியோ? இப்படிதான் நீங்க மாத்தி விடுறீங்க. ஆனா அன்னைக்கு நோ வின்னர்னு பப்பிமா சொல்லிட்டாங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை க்ளூ பாக்ஸ் நான் வந்திருப்பேன். ஆமா, அதனால வின்னர் இருக்காங்க. ஐயோ, பிரித்திகா from மதுரை. எஸ், வாழ்த்துக்கள் பிரித்திகா from மதுரை. யா, ஓகே. சோ அதுக்கு அப்புறம் வெட்னஸ்டே வந்து யார் வின்னர்னு பாத்தீங்கன்னா யாரு? கோகிலா from சென்னை. கோகிலா வாழ்த்துக்கள் கோகிலா. வாழ்த்துக்கள். அப்புறம் நேத்து வந்து எலெக்ஷன் போட போயிட்டேன். ஓட்டு தான் முக்கியம். அதனால லீவ் விட்டீங்க. அதுக்கு போயிட்டேன். இன்னைக்கு யாரு வின்னர் பப்பிமா? சொல்லுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்களே. மேல இருந்து கேட்டு சொல்லுங்க. மேல இருந்து தான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க. ஆசியா from ஈரோடு தான் இன்னைக்கான வின்னர். வாழ்த்துக்கள் ஆசியா. வாழ்த்துக்கள். ஓகே. சோ வின்னர்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. சரி, ஒரு பாட்டை பாடி க்ளோசிங் குத்துறேன். மறுபடியுமா? ஆமா, சின்னோட ஒரு 2 லைன். டைம் இல்லன்னு சரி, ஓகே சொல்லுங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? பாடிட்டே க்ளோசிங் சொல்றா. பாடிக்கிட்டே க்ளோசிங். அது உங்கள மாதிரியான திறமைலாம் எனக்கு வராது பாலா. சரி, நீங்களே பாடிட்டு க்ளோசிங் சொல்லுங்க. இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. இன்னைக்கு நாங்க முடிச்சிட்டு மண்டே திருப்பி வரோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் பாலா மற்றும் உங்கள் பாலா. பை. பை.